வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பொதுவா இந்த தெருநாய்களுடைய பெருக்கம் இந்தியா முழுக்க பரவலா இருந்துட்டு இருக்கு. அதிலும் குறிப்பா நம்ம இருக்கக்கூடிய இந்த சென்னையில தெருநாய்களால பொதுமக்கள் பெரிய அளவுல அவதிப்படுறாங்க. அண்மையில வந்த அந்த நீயா நானா அந்த டிபேட்ல கூட இந்த தெருநாய்கள் பத்தின ஒரு பெரிய டிபேட் நடந்து இன்னைக்கு அது பரவலா பேசப்பட்டு இருக்கு. சோ இந்த தெருநாய்களுடைய பெருக்கத்தை பத்தி இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க, அதை பத்தி வாங்க அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சு. ஸ்ட்ரீட் டாகால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி பாக்குறேன்னா, இப்ப நிறைய டாக்ஸ் இப்ப ரோட்ல எக்கச்சக்கமான டாக்ஸ் இருக்கு. இப்ப ஸ்ட்ரீட்ல எல்லாம் இப்ப எல்லா டாக்ஸ்க்கும் வேக்சினேட் பண்ண முடியாது. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா வேக்சினேட் பண்ணலாம் எல்லா டாக்ஸ்க்குமே. ஏன்னா ஒரு டாக்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல. ஒரு டாக் வர பை பர்த் அக்ரெசிவா இருக்கும். பை பர்த்னா நிறைய பேர் அடிப்பாங்க. அது பயத்திலே நீ கிட்ட வந்தாலே நீ கடிக்க வரதான் நினைச்சு கடிக்க அட்டாக் பண்ற மாதிரி வரும். இப்ப நம்மளே இப்ப டாக்ஸ் நம்மளே யோசிச்சு பாருங்களேன். யாராவது அடிச்சா இப்ப நம்ம சம்மந்தமே இல்லாம நம்மளோட பேர் அடிச்சா நம்ம என்ன தெரியாம அடிக்க வராங்களேன்னு சொல்லி நம்ம திருப்பி அடிக்க போவோமா இல்லையா? செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக எல்லாம் அதனாலதான் பண்றாங்க. சும்மா ரோட்ல நடந்து போகும்போது நாயெல்லாம் கடிக்காது என்ன கேட்டா. உங்களுக்கு பர்சனலா டாக் வளர்க்க பிடிக்குமா? நானுமே டாக் லவர் தான். எங்க அசோசியேஷன்ல ஒத்துக்கல, அதனால கேட் வளர்க்குறேன். நைட்ல 10 மணிக்கு மேலேயே வெளியே நடக்கவே முடியல. பயமா இருக்குது வெளியே வரத்துக்கே. சரியா, அது அவங்க வீட்டுல வச்சு வளர்த்தாங்கன்னா பரவாயில்ல. இல்லைன்னா எங்கேயாவது இப்பதான் பிடிக்கிறாங்க இல்லையா, பிடிச்சிட்டு போய் கூட அதுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் கொடுத்து கூட வளர்க்கலாம். என்ன பண்ண, அது யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்களே. அதுதான் பிரச்சனையா இருக்குது. எங்க பார்த்தாலும் நாய் பிரச்சனை தான். இப்ப போன வாரம் கூட எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பிள்ளைய கடிச்சிருச்சு நாய். துரத்துதே மாடு. தெருவுல வேற மாடுங்க வேற நிறைய இருக்கு பாரு. கண்ணுக்குட்டியவே துரத்துதுங்க மாடுங்க. புடிச்சு கடிக்குது. என்ன பண்றது? பக்கத்துல நம்ம ஒரு ஆளா போனாலும் நம்மள 4-5 நாய் சேர்ந்துச்சுன்னா நம்மள கடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது? கள்ள தூக்கி அடிச்சாதான் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது. இல்லைனாக்கா பயப்படாம பயமே இல்லை. தெருவுங்கள நாய்ங்கிறதுக்கு பயமே இல்லாம தான் இருக்கு. உங்களுக்கு நாய் வளர்க்கறது பிடிக்குமா? நாய் வளர்க்க பிடிக்கும் தான். அது வீட்டை வச்சு பாதுகாப்பா வச்சு வளர்த்துக்கிட்டு வாக்கிங் போனா கூட கையிலே பிடிச்சிட்டு போகணும். இந்த வாக்கிங் போறவங்க கூட பாருங்க அவுந்துக்கிட்டு போய் கடிக்கிறதெல்லாம் இருக்குது. என்ன அது நல்ல முறையா பார்த்தாங்கன்னா பரவாயில்ல. இன்னைக்கு நிறைய நாய்கள் வெறி பிடிச்சி போயிருக்குல்ல, அதுக்கு சாப்பாடு போடாததான் முதல் காரணமா சொல்றாங்க. அதை எப்படி நீங்க? ஆமா, சாப்பாடு போடணும். அதுக்கு கறி வெறி வேற பிடிச்சி போய் கிடக்கும். நம்மனா எப்படி வீட்டுல விதவிதமா செஞ்சு சாப்பிடறோம். அதுங்களுக்கும் இந்த அரசாங்கம் ஏதாவது பார்த்து ஒரு நாய் பண்ணைய வச்சு வளர்த்து அதுக்கு சீர அமைச்சாங்கன்னா நல்லா இருக்கும் தான். பாவம். அதுவும் எங்க போவோம்? சாப்பாடு தண்ணி இல்லாம தானே மனுஷாளுங்களை கடிக்குது. வெறி பிடிச்சிட்டு அது இதுவும் பண்ணுது. அதான் இதுக்கெல்லாம் ஒரு சரணாலயம் மாதிரி கட்டி எல்லாத்தையும் தூக்கி கொண்டு அங்க போட்டு சாப்பாடு போட்டு வளங்க. இல்லைன்னா தெருவுக்குள்ள மனுஷன் நடக்க முடியாது. கடிக்கிற நாயும் இருக்கு. வீட்டுக்குள்ள வளர்க்குற நாய் வெளியே வராது. தெருவில் திடுற நாய் வீட்டுக்குள்ள வெளியே வந்தவங்களை பூரா ஒன்றும் விடுறதில்லை. பைக்கில் போனாலும் பிடிக்குது அப்படியே. அப்போ அவங்க எப்படி ஓட்டிட்டு போவாங்க? இப்போ புதுசாக வர்றாங்கிறது அது தெரியும். நாய்க்கு கிளீனாக கண்டுபிடிச்ச விட மோப்ப சத்தியை வச்சு பிடிச்சிரும். எத்தனை 10 மணிக்கு மேலே உள்ளே வர முடியாது. தெருவுக்குள்ள எந்த தெருவுக்குள்ளேயும் போக முடியாது. அந்த மாதிரி நாய் இருக்கும்போது இந்த நாய்க்கு ஒரு சரணாலயம் மாதிரி கட்டி இந்த பூரா தூக்கி கொண்டு இங்கே போட்டு கவர்மெண்ட் அதுக்கு சோறு போட்டு வளங்க. யாராவது குட்டிக்கிட்டு கேட்டாங்கன்னா வீங்க கொடுக்கலாம். அது அவங்க பாதுகாப்பாக வளர்க்குறாங்க. அந்த மாதிரி தான் வளர்க்கலாம். இது தெருவில் திருறனால தெருவுக்குள்ள ஒரு புள்ள கூட போக முடியாது. 10 மணிக்கு மேலே ஆச்சுன்னா அவங்க காவல் தான். அதுக்கடையில் ஒரு பைக்லையோ கார்லையோ போனால், காரில் போனால் கூட கடிக்க வருது, மறிக்குது காரை. அதில் போகிறவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது நாய்க்கு தான் தெரியும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்குன்னு ஒரு சரணாலயம், இப்போ சிங்கம் புலி கரடிக்கு ஒரு சரணாலயம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த நாய்களுக்கு ஒரு சரணாலயம் மாதிரி கவர்மெண்ட் பார்த்து செய்யலாம். ஏன்னா மக்களை காப்பாற்றணும்னா நீங்கள் அதுதான் செய்யணும். அதை செய்யுங்க. அதை தூக்கி கொண்டு அங்கே போட்டு அங்கே அதுக்கு சாப்பாடு. இப்போ எத்தனையோ மனுஷனுக்கு ஆக்கி போடுறீங்க, அதுக்கு ஆக்கி போடாமல் உங்களுக்கு புண்ணியம் தானே. அந்த மாதிரி செய்யுங்க. ஸ்ட்ரீட் டாக்ல வளர்க்கறதுல நிறைய இஷ்யூ இருக்குது சொல்றாங்களா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வளர்க்கறதுலயா இல்ல ஸ்ட்ரீட் டாக் வெளியே இருக்கிறதுலயா? கம்யூனிட்டி டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இஷ்யூஸ் இருக்குதான். ஏன்னா ஸ்டெரிலைசேஷன் இங்க ப்ராப்பரா பண்றது கிடையாது. அப்படி ஸ்டெரிலைசேஷன் கூட 1 டைம் ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் வேக்சினேஷன் இயர்லி ப்ராசஸ், அது ப்ராப்பரா பண்றது கிடையாது. இங்க அது மானிட்டர் பண்றதுக்கு எந்த சிஸ்டமும் ப்ராப்பரா இன் பிளேஸ் கிடையாது. இவங்க ஏபிசின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கும் நம்ம போய் பாக்குற அளவுக்கு இப்போதைக்கு எந்த ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸும் இல்லை.
இப்போ நிறைய ஷோஸ்லாம் நடந்தது, அதுலயும் வந்துட்டு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து யாருமே பேசல. ஸோ இது இது ஒரு மாதிரி ஒருத்தவங்க வந்து தன்னோட கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காங்க, குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து அவங்களும் அங்க நாய்ங்களை வந்து ரொம்ப குழந்தையா அதை பாக்குறாங்க. இது ஒரு எம்பத்தி இல்லாத ஒரு கிளாஷ் மாதிரியே போயிட்டு இருக்கு. இது ஆக்சுவல் இஷ்யூவோட சொல்யூஷன் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து தான் வரணும். ஆனா அவங்க இத வந்து ஒரு டிபேட் மாதிரி 2 பேரும் ஒருத்தவங்க அட்டாக் பண்ணிக்கிறாங்களே தவிர ஒரு மிடில் கிரவுண்ட் கண்டுபிடிக்காம இருக்காங்க. அதனாலதான் இந்த இஷ்யூ பெருசாகுதோ அப்படின்னு இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாகால ஏதாவது வந்து கஷ்டப்பட்டிருக்கீங்களா? இல்ல, ஆக்சுவலி நான் கஷ்டப்பட்டது இல்ல. நான் இன்ஃபேக்ட் எப்பவுமே ஒரு ஃபீடரா நான் வந்து என் காலேஜ் கேம்பஸ்ல இருக்கிற டாக்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு வீட்லயும் இண்டி டாக்ஸ் எல்லாம் எடுத்து அடாப்ட் பண்ணி வளர்த்து அப்படிதான் இருக்கேன். பட் ஸ்ட்ரீட் டாக் பாப்புலேஷன் இந்த ஓவர் ஒரு ஃபியூ டெக்கேட்ஸா ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. குழந்தைங்க சேஃபா இருக்கணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு நம்ம அடிக்கடி நான் வந்து குழந்தைங்க கூடயும் ஒர்க் பண்றேன். ஸோ குழந்தைங்க வந்து யூஸ்வலி நம்ம சொல்லுவோம் இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரேஸ் அ கிட் அப்படின்னு. அப்போ நம்ம குழந்தைங்க ஸ்ட்ரீட்ஸ்ல சேஃபா இருக்கணும். அப்படிங்கும்போது இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோலுங்கிறது இவங்க நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டி மாதிரி பாக்குறாங்க. இது பாப்புலேஷன் கண்ட்ரோல். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கிரைம் நடக்கிற கிரைமையும் ஸ்ட்ரீட் டாகோட இஷ்யூவையும் கம்பேர் பண்ணி பேசுறாங்க. ஆனா கிரைம் பனிஷ்மெண்ட் வேற, அது வந்து கிரைம் ப்ரிவென்ஷன் அது வேற. இது வந்து ஒரு என்வாயர்மெண்டல் ப்ரொடெக்ஷன். ஸ்ட்ரீட் டாக்ஸால இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு நிறைய என்வாயர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸும் சொல்றாங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸை ஹார்ம் பண்ணணும்னு சொல்ல, பட் இதுக்கு பெட்டரான சொல்யூஷன் இருக்கணும். அந்த பெட்டரான சொல்யூஷன் வந்து மக்கள் கிட்ட இருந்து வராது. அதுக்குதான் கவர்மெண்ட் இஸ் இன் பிளேஸ். அந்த கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ சொல்றாங்க இல்லையா, ஃபீடிங்க்கு ஒரு இடம் வச்சுக்கோங்க, கம்யூனிட்டி ஃபீடிங்க்கு எல்லா இடத்துலயும் ஃபீட் பண்ணாதீங்க, ஸ்டெரிலைசேஷனுக்கு யாராவது இந்த மாதிரி ஏபிசி வந்து முன்னாடி வந்து ஸ்டெரிலைசேஷன் ப்ராப்பரா பண்ணுது, இல்ல வேக்சினேஷன் ப்ராப்பரா பண்ணுது அப்படின்னு அதெல்லாம் சொல்றாங்களா. அதெல்லாம் ஒரு ப்ராப்பர் இவங்க ஒரு லீகலைஸ் ப்ரொசீஜரா கொடுத்தா, லீகலைஸுங்கிறத விட ஒரு லீகல் டாக்குமெண்டா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரா கொடுத்தா அது வந்து இன்னுமே கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நிறைய இடத்துல சோசியல் மீடியால நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷனும் பரவிட்டு இருக்கு. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா இந்த தெருநாய் வளர்க்கறதுல இன்னைக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறதா நிறைய பேர் இங்க பரவலா பேசிட்டு இருக்காங்க. விஎம்சிட்டில வந்து ஒரு வளர்ப்பு நாய் தான், வளர்ப்பு நாய் கடிச்சு பாவம் அநியாயமா ஒரு உயிர் போயிடுச்சு. அவ வளர்த்த ஒரு நாயோட ஓனரையும் கடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இது மாதிரி தமிழகத்துல எல்லா இடத்துலயும் நிறைய சம்பவங்கள், உயிரை போகக்கூடிய அளவுக்கு அந்த வைரஸ் வந்து பரவிட்டு இருக்கிறனால இது நிச்சயமா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதாவது குழந்தைகள் பள்ளிக்கூட போறத பசங்க எல்லாத்தையும் கடிச்சிருக்காங்க. நேராக கண்ணால என்னையே 5 வாட்டி கடிச்சிருக்கு. சென்னையில வச்சு 2 வாட்டி, ஊர்ல வச்சு 2 வாட்டி கடிச்சிருக்கு. நடந்து போயிட்டு சும்மா போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து கடிச்சிருக்கு. அது மாதிரி இருக்கிறதுல ரொம்ப அரசாங்கம் வந்து ரொம்ப நடவடிக்கை, நாயை கண்டிப்பா ஒழிக்கணும். இது வந்து தயவுதாட்சியம் பாக்குறதுல ஒரு சின்ன ஜீவன் வாழ்றதுக்காண்டி ஒரு பெரிய ஜீவனை சாவடிக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. தீவிரமா அதை வந்து ஒழிக்கிறதுக்கு அரசு வந்து எல்லா நடவடிக்கையும் எடுக்கும். ஆனா இப்ப நீங்க வந்து ஆட்டோ ஓட்டிட்டு போவீங்க, அப்படி நாய் ஏதாவது துரத்துனது? இப்போ நாங்கள் ஏர்லி மார்னிங் காலையில் ஒரு 4-5 மணிக்கெலாம் இங்கேருந்து வண்டியிலேருந்து சவாரி எடுப்போம். எடுத்துகிட்டு கோட்டை சொல்லாம் போயிட்டு வண்டி பேசஞ்சர் இறக்கும் போதே நாய் ஒரு 20 நாய்ட்டு வந்து எங்களை அப்படியே சுத்த போட்டு நிற்கும். அப்போ பேசஞ்சர் இறக்கிறதுக்கே வந்து பயப்படுவாங்க. அப்போ அதனால நாங்கள் அங்கே பேசஞ்சர் இறக்கி அவங்களை வீட்டில் கொண்டு போய் விடுறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கும். அவங்கள விட்டுட்டு திருப்பி நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது எங்களை அப்படியே துரத்திட்டு ஓடியாரோம். அந்த கேட்டு வரைக்கும் துரத்திட்டு வரும், அதோட எல்லை வரைக்கும் துரத்திட்டு வரும். அது வரைக்கும் எங்களுக்கு பயம்தான். இது வந்து ரெகுலராக நடக்கிறது தான். இப்போ வந்து எந்த தெருவில் போனாலும் 10-15 நாய் கன்ஃபார்மாக இருக்குது. அதனால ஏர்லியே நாங்கள் போனோன்னா ரொம்ப பயந்துன்னு தான் போவோம் ஆட்டோ ஓட்டுறது. ஏன்னா இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு வச்சுங்க, நாய் கடிச்சிச்சுன்னா 10-20 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும். அதனால எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும். அதனால மோஸ்ட்லி இப்போ ஏர்லி மார்னிங் நாங்கள் போகிறதே தவிர்க்கிறோம். திருநாய்களை பார்த்து பயப்படுறோம், அதுதான். ஆனா இப்போ வந்து நாய் வேணா சொல்றவங்களாம் நாயை பிடிக்காதவங்க இல்ல, அப்படி வந்து உங்களுக்கு நாய் வளர்க்க பிடிக்குமா? நாய் வளர்க்க நான் சின்ன குழந்தையில வந்து நாய்களோட கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கேன். அதை கொஞ்சம் தூக்கி மடியில் வச்சுலாம் விளையாண்டுருக்கேன். அது வேற விஷயம். ஆனால் மொத்த உயிரை பழிவாங்க உயிர் போகக்கூடிய அளவுக்கு அந்த விஷம் இருக்கு. அதனால தான் நான் இப்போ வந்து பயப்படுறேன். எவ்வளவோ குழந்தைகளை தருத்தி கடிச்சிருக்கு. ஸ்கூல் போகிற பசங்க என்ன பண்ணுவோம் பாவம், அதுக்கு விவரம் தெரியாது. அது சொல்லாமல் கூட இருந்துடும் வீட்டில். அப்போ அந்த விஷம் உள்ளுக்கே இருந்துன்னா என்ன ஆகும், உயிர் போதான் போகும். நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, 1-2 இல்லை.
இப்போ நம்ம பார்த்தோன்னா 2 பேரும் ரோட்ல சும்மா செவனையும் நடந்து போனவன், டீ குடிக்க நடந்து போனவங்களும் கடிச்சிருக்கு. சொந்த நாயோட உரிமையாளரே கடிச்சிருக்கு. அப்போ என்ன பண்றது? நாய்க்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கணும்னு தெரியாது. அது ஐந்தறிவு ஜீவன் தான். அது இதுக்கு பாவ புண்ணியம் பார்த்தாலாம் வேலைக்கு ஆகாது. கண்டிப்பா ஒழிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பா சென்னையில வந்து நாயை ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாயை ஒழிக்கணும்னா எப்படின்னு தெரியல. இருந்தாலும் இது வந்து அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க அந்த சாப்பாடு அந்த வேஸ்டேஜ் எல்லாம் போடாம இருந்தாவே நாய்கள் அந்த இடத்துல குறையும். அதுக்கப்புறம் அந்த குறைஞ்சிச்சுன்னா அதை ப்ளூ கிராஸ் அதை பார்த்துப்பாங்க. எதனா இது பண்ணா அந்த ப்ளூ கிராஸ் கொண்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம எதனா வேற மாதிரி பண்ணா கூட அது ப்ளூ கிராஸ் மாதிரி அவங்க வந்து கேஸ் போடுறாங்க. அதனால அது ஒரு பயமா இருக்கு. மோஸ்ட்லி வந்து நாய் வந்து ஒரு 4-5 குட்டி போய் அதை தடை பண்றாங்க. கவர்மெண்ட் வந்து அதை தடை பண்ணா கருத்தடை பண்ணி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். வேற நம்ம என்ன பண்ண முடியும்? அதுதான் பண்ண முடியும். நிறைய குளறுபடி இருக்குன்னு தான் சொல்றாங்க. அந்த மருந்தையும் வந்து தரமான மருந்து இல்லாதனால அது கருத்தடை வந்து ஊசி போடுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. வேற இதே சமூக ஆர்வலர்களும் சொல்றாங்க, மற்ற பொதுமக்களும் சொல்றாங்க. அதனால அதுக்கு உண்டான நடவடிக்கை வந்து துரிதமா எடுக்கணும். மோஸ்ட்லி வந்து 100% ஒழிச்சா கூட எனக்கு சந்தோஷம் தான்.